தயாள குணம் கொண்டவங்க, சுய கட்டுப்பாடு அதிகமாக நிறைஞ்சவங்க, நல்ல ஒழுக்கம் மற்றும் நாணயம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அது யார் அப்படின்னு கேட்டால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் சாதகமான வாய்ப்புகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர, கவலைகள் மறக்க கட்டாயம் வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் வழிபாடுங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல உறுதுணையாக இருக்கும். உங்களோட ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மிகவும் அற்புதமான ஒன்றாக பார்க்கப்படுது. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளர நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த தனுசு ராசியான உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிறந்த ஒரு கல்வி ஞானம் இருக்கும். நல்ல நண்பர்களை கொண்டிருப்பீங்க. பெரியவங்க கிட்ட பக்தி மற்றும் விசுவாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக திகழ்வீங்க. தனக்கு சமமான அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு உள்ளவங்க கிட்ட தான் பெரும்பாலும் உங்களோட நட்பு இருக்கும். தனக்கு கீழ் அந்தஸ்தில் உள்ளவங்க கிட்டே கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியும் காட்டுவீங்க. தனுசு ராசிக்காரங்க உங்களோட கல்வி, அறிவு மற்றும் திறமை மூலம் உயர் பதவியை அடையக்கூடியவங்களா இருப்பீங்க. அரசாங்க பதவி கூட உங்களோட முயற்சிகளால் பெற முடியும். நீங்கள் எளிதில் மற்றவங்களோட குறைகளை கண்டுபிடிச்சிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யார் ஒருத்தருக்குமே எளிதில் உதவக்கூடிய வண்ணம் உங்களோட செயல்கள் இருக்கும். யார் ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்டாலுமே நீங்கள் தயங்காமல் செய்யக்கூடிய தயாள குணம் படைத்தவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. எவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கோபப்படும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கோபம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கட்டாயம் ஆகாத ஒன்று. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கல்வியில் மேம்பட்டு காணப்படும், தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனாலுமே இந்த கோபத்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு நிறைய ஏற்பட்டிருக்கும். 12 ராசியிலுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு குணம் இருக்கும். 12 ராசிகள்லையுமே அவங்களோட அதிபதியை பொறுத்து அவங்களோட வாழ்க்கையவே நாம் சொல்ல முடியும். தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாத்திகவாதிகளாக இருந்தாலுமே தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கையும் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயத்தை மிகுந்த மரியாதையோடு கடைபிடிக்கக்கூடிய மன உறுதி இருக்கும். முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை கடைபிடிப்பீங்க. வீட்டில் இருக்க மூத்தவங்க சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க முன்பு சொன்னது போல தாங்க, அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்னா ஆர்வமாக செயல்படுவீங்க. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு, மீனம் 2 ராசிக்காரங்களுமே ஊருக்காக உழைச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க மாட்டீங்க. எல்லோரும் நல்லவரே என்னை நம்பி ஏமாந்து போயிடுவீங்க. அப்படியே ஏமாந்துலுமே பெருசாக ஆத்திரப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட பணம் வேணுமா, புகழ் வேணுமா அப்படின்னு கேட்டால் தயங்காமல் புகழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்குரிய நிறம் மஞ்சளாக இருக்கும். உங்களுக்குடைய மிகுந்த திறமையாக செயலாற்றக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தா வங்கித்துறை, ஆன்மீகம், கோவில், ஆசிரியர் இது எல்லாமே நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல வாய்ப்பை பெற முடியும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இது 2மே உங்களுக்கு விருப்பம் தரும் ஒரு செயலாக இருக்கும். தூரதேச பயணத்தில் ஆர்வம் நிறைஞ்சிருக்கும். கோவில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரை நீங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலம் உண்டாகும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமரும் பொழுதும் அதே போல் 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். அதே சமயத்தில் இதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், பண வரவு அப்படிங்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். இந்த 2025 மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார். அஷ்டம
குருவால் பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களாலையும் தவிர்த்து வந்த உங்களுக்கு பல்வேறு வகையில் பல நலன்களுமே ஏற்படும் வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ப அனைத்து பலன்களையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு பகவான் யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே மைனஸாக இருந்தாலுமே மொத்தமாக உங்களுக்கான கணக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த வகையில் சனி பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களுமே கிடைக்கிது. ஆனாலும் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகுது. இதனால் 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்றார். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்றாங்க. 7.5 சனியில் வந்த பாதிப்புகளில் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும். ஆனால் சனி பகவான் குருவின் வீட்டில் தான் அமர்ந்திருக்கார். 7ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால நிலம் வீடு போன்றவற்றை விற்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டாகும். வீட்டில் சங்கடங்கள் தீரும். பண தட்டுப்பாடுகள் நீங்கும். லாபம் பெருகும். ராசி இலக்கணத்தில் இருந்து 3ஆம் இடத்துல ராகு அமரும் பொழுது தைரியம் அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது தைரியமே உண்டாகும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் உண்டாகும். குடும்பமுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் சூழலில் அமையும். சந்தோஷமும் குலதெய்வ வழிபாடும் என உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வருடங்களாக சனி பயிற்சி அமையும். இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் இந்த சமயத்தில் ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தை குரு பறக்கும் பொழுது நிறைய லாபம் தரும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பணவரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதனால் உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக தீவிரம் காட்டுறது நல்லது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமரும் பொழுது வாகனம், மனை போன்ற விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படும். மாத்திருஸ்தானம், இடம், வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்துறது நல்லது. வீடு, நிலம், கட்டுமானத்துறை, வங்கித்துறை, ஆசிரியர் துறை, உற்பத்தி துறை போன்றவற்றில் இருக்கிறவங்க சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளையுமே நீங்கள் பெறுவீங்க. என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தருக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது பக்குவமாக யோசித்து பேசுறது நல்லது. சனி உத்திராட்டதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, உத்திராட்டத்துக்கு அதிபதிக்கு சனி, தனுசுக்கு 3மே அதிபதியாக இருக்கிறதுனால உங்களோட சகோதரர்களுடனான பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக இடம், பாக பிரிவினை போன்ற விஷயங்களில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போவே பண்ணணும், இப்போவே முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பேச்சுவார்த்தைகளை அதிகரிச்சுட்டு பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களை, சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் இதெல்லாமே மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி, வியாபார கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நெருடர்கள் வராமல் உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்துக்கிறதும் நல்லதாக இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய விஷயம் என்னிடம் இருக்கக்கூடாது, என்னுடைய விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக இருப்பீங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி சனி பகவான் இவரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, தூண்டுதல்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து கடன் வாங்குற மாதிரியான இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் கவனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதன் மூலம் கடன் வாங்குறது தேவையா, இதன் மூலம் ஏதாவது அபிவிருத்தி ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே புத்திசாலித்தனமாக யோசித்து சிந்தித்து செயல்படணும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது போதிய ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. உடல் உழைப்பிலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றது, மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அது நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடாமல் இருக்கணும். உங்களோட ராசியை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. குருவின் ஆலோசனை கேட்டு நடக்கிறது நன்மையை உண்டாக்கும். இந்த சமயத்தில் கல்வி விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெண்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். புத்திரர்களுக்கு அவங்க மூலிமா ஏற்பட்ட டென்ஷன்கள் குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொல் பற்றி பிள்ளைங்க கேட்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களோட சொல்படி அவங்க நடப்பாங்க. அவங்களோட தேவைகளை புரிந்து நீங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாமல் யோகா, தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்துறது நல்லது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய பலன்களிலிருந்து அப்படின்னு பார்த்தா, கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துறது புத்திசாலித்தனமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க.
வாழ்வை இழந்த நபர்களுக்கு உதவுங்க. பைரவருக்கு உணவிடுவது, காகத்துக்கு உணவிடுவது, இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை நன்மையாக உண்டாக்கி கொடுக்கும். குரு வழிபாடு, ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, நரசிம்மர் வழிபாடு எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். இந்த சனிப்பயிற்சி 170% நல்ல பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கவிருக்குது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.